சென்னை ஆலந்தூர் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற சம்பவத்தில் தப்பி ஓடிய மற்றொரு நபரையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். சென்னையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற சம்பவத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தை சேர்ந்த அப்துல் வகாத் என்பவரை பரங்கிமலை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆலந்தூர் பகுதியில் கள்ள நோட்டுகளை நேற்று புழக்கத்தில் விட முயன்றதாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த தரிபுல்லா என்பவரை நேற்று இரவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து 1,96,000 கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நல்ல நோட்டுகள் 90,000 பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் நேற்று பிடிபட்ட போது அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவரது கூட்டாளியான அப்துல் வகாத்தை இன்று காலை பரங்கிமலை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரிடமிருந்து ஏதாவது கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிபிசிஐடியில் தனியாக கள்ள நோட்டுகளை விசாரிக்கக்கூடிய தனி பிரிவு செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த வழக்கை அங்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அப்துல் வகாப்பும் அதே போல தரிபுல்லா 2 பேரும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்து அதில் இருக்கக்கூடிய அதாவது நல்ல நோட்டுகள் கள்ள நோட்டுகள் என தனித்தனியாக பிரித்து கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடக்கூடிய முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் ஒரு கட்டமாகத்தான் அவர்களிடமிருந்து 1,96,000 கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் இன்னும் சில தலைமறைவாக இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் சுப்பிரமணியன்.